வந்து இந்த இயரோட கடைசி சண்டே இல்லையா, 2020 ஃபுல்லாக ஏசப்பா நம்மளை காத்ததுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். ஓகேவா? நம்ம இப்போ வந்து சண்டே ஸ்கூல் நடத்த போகிறோம் ஏசப்பாவுக்கு மகிமைப்படுத்துறதுக்காக. ஓகேவா? நம்ம சண்டே ஸ்கூலில் என்னென்னலாம் பார்ப்போம்? டான்ஸ் பார்ப்போம், ஸ்டோரி பார்ப்போம், பப்பட் ஷோ பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த வாரமும் பப்பட் ஷோ, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? நல்லா மறக்காமல் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நீங்கள் இந்த சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்காக ஆசீர்வதிச்சுங்க ஏசப்பா. அதனால நன்றி ஏசப்பா. இந்த 2020 முழுவதும் எங்களை கண்மணி போல காத்திரு நம்ம கோழி சொல்லுங்க ஏசப்பா. இனிமேட்டு வர சூழ்நிலையிலையும் எங்களை காக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. பேசி மூலம் பிதாவே. பயமும் இல்ல, இந்த சயின்ஸ்ல பயமும் இல்ல, இந்த இங்கிலீஷ் பேசுற தொல்ல இனி கொஞ்சமும் எனக்கு இல்ல. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்போ எனக்கு உள்ள. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்போ எனக்கு உள்ள. மேத்ஸ்ல பயமும் இல்ல, இந்த சயின்ஸ்ல பயமும் இல்ல, இந்த இங்கிலீஷ் பேசுற தொல்ல இனி கொஞ்சமும் எனக்கு இல்ல. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்போ எனக்கு உள்ள. மண்டை மேல கொட்டி படிச்சேன், செவுத்துல முட்டி படிச்சேன், புரியல புரியல ஒண்ணு புரியல. மண்டை மேல கொட்டி படிச்சேன், செவுத்துல முட்டி படிச்சேன், புரியல புரியல ஒண்ணு புரியல. பாடத்துல எழுதி பாரு, நட்ச மட்டும் போட்டு பாரு, இதெல்லாம் செய்யும் முன்னே இயேசுப்பாவை நோக்கி பாரு. பாடத்துல எழுதி பாரு, நட்ச மட்டும் போட்டு பாரு, இதெல்லாம் செய்யும் முன்னே இயேசுப்பாவை நோக்கி பாரு. மேத்ஸ், இந்த சயின்ஸ், இந்த இங்கிலீஷ் கொஞ்சமும் எனக்கு இல்ல. மேத்ஸ்ல பயமும் இல்ல, இந்த சயின்ஸ்ல பயமும் இல்ல, இந்த இங்கிலீஷ் பேசுற தொல்ல இனி கொஞ்சமும் எனக்கு இல்ல. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்போ எனக்கு உள்ள. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்போ எனக்கு உள்ள. மேத்ஸ்ல பயமும் இல்ல, இந்த சயின்ஸ்ல பயமும் இல்ல, இந்த இங்கிலீஷ் பேசுற தொல்ல இனி கொஞ்சமும் எனக்கு இல்ல. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்போ எனக்கு உள்ள. மண்டை மேல கொட்டி படிச்சேன், செவுத்துல முட்டி படிச்சேன், புரியல புரியல ஒண்ணு புரியல. மண்டை மேல கொட்டி படிச்சேன், செவுத்துல முட்டி படிச்சேன், புரியல புரியல ஒண்ணு புரியல. பாடத்துல எழுதி பாரு, நட்ச மட்டும் போட்டு பாரு, இதெல்லாம் செய்யும் முன்னே இயேசுப்பாவை நோக்கி பாரு. பாடத்துல எழுதி பாரு, நட்ச மட்டும் போட்டு பாரு, இதெல்லாம் செய்யும் முன்னே இயேசுப்பாவை நோக்கி பாரு. மேத்ஸ், இந்த சயின்ஸ், இந்த இங்கிலீஷ் கொஞ்சமும் எனக்கு இல்ல. மேத்ஸ்ல பயமும் இல்ல, இந்த சயின்ஸ்ல பயமும் இல்ல, இந்த இங்கிலீஷ்ல பேசுற தொல்ல இனி கொஞ்சமும் எனக்கு இல்ல. பிகாஸ் நான் இன்னைக்கு தலைப்பு தீமையை நன்மையால் வெல்ல. மேல் வச்சச்சாவடி என்னும் கிராமத்துல ஊழியர் செய்யறதுக்காக ஒரு ஊழியக்காரர் வராருங்க. அந்த கிராம மக்கள் அவர் அன்போடு வரவேற்று அவருக்கு தங்கறதுக்கு நல்ல வீடும் தராங்க. அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பாஸ்டர் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்து அவரோட வசதி எல்லாம் அவர் வேணான்னு ஒதுக்கி ஏசப்பாடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாருன்னா, நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு போன்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு அவரை வந்து அனுப்பி விடுறாங்க. ஏசப்போட வார்த்தையை சொல்ல இப்ப இந்த கிராமத்துக்கு அவர் வந்திருக்காருங்க. ஏசப்போட அன்பு சொல்றது அவருக்கு இப்ப முழு நேர வேலையா இருந்துச்சாங்க. ஒரு நாள் பாஸ்டர் கூட்டத்துல பேசிட்டு இருக்காருங்க. ஏசப்போட அன்பை பத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வாலிபன் அவரையே பார்த்துட்டே நோட் பண்ணிட்டே இருக்கான். எதுக்காக நோட் பண்றான்னு தெரியலன்ட்டு என்ன பண்ணாங்க, இவங்க பேசி முடிச்சு அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் அந்த வாலிபனை தனியா அழைச்சி என்னப்பா பார்த்துட்டு இருந்த, என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க இயேசுன்னு சொன்னீங்களே, அவர் யார், இயேசுவோட அன்புன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னது, நான் சிறு வயது முதல் வந்து ரொம்ப அனாதை, எனக்கு வந்து பணம் கஷ்டம், நான் வறுமையில இருக்கேன் அப்படின்னு சொல்றாருங்க இந்த வாலிபன். பாஸ்டர் கேட்டு மனசு கஷ்டமாயிட்டு, நான் தனியாக தான் இருக்கேன், என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு,
ஆண்டரை பற்றி நிறைய சொல்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவரோட கதவை யாரோ தட்டுற சத்தம் நைட் நேரத்தில் யாரோடா அப்படின்னு தெரியாமல் போய் கதவை திறக்கிறத பார்த்தா ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் வந்து மிரட்டுறாங்க. எங்கே அந்த திருடனை நீ தான் மறைச்சி வச்சுட்டு இருக்கியா, நீங்கள் 2 பேர் தான் பிளான் பண்ணி திருடுறீங்கன்னு வீட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா சர்ச் பண்ணுறாங்க. உள்ளே எதுவுமே இல்லை, அந்த திருடனையும் காணும். அவங்க வந்து அந்த பாஸ்டர் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. இன்னொரு முறை நீ அந்த வாலிபன் கூட இருக்கக்கூடாது, அப்படி இருந்தேன்னா உன்னையும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பலை வந்து அவரை மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் பாஸ்டருக்கு மனசே சரியில்லை. வாலிபன் கிட்ட கேட்குறாரு, நைட்டு நீ எங்கே போனேன்னு சொல்லும்போது அந்த வாலிபன் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து வெளியே வந்து டாய்லெட் போயிருந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நீ போய் சொல்கிறியா, நீ திருடனாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் நைட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த வாலிபனுக்கு மனவேதனையாக இருந்துச்சு. ஆமாம், நான் வந்து திருடன் தான், உங்ககிட்ட அதை மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது, மன்னிக்கிறதுக்கு நான் யாருப்பா, நீ ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அவர் தான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்ட்டு அந்த பாஸ்டரும் அந்த வாலிபன் கிட்ட சொல்கிறாங்க. வாலிபனும் என்ன பண்ணாங்க, ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பும் கேட்குறாங்க. அந்த நாள் அப்படியே ஓடிடுச்சுங்க. அப்படியே நாட்கள் கொஞ்சம் உருண்டு ஓடிச்சு. ஒரு நாள் மறுபடியும் அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாஸ்டரை ரொம்ப அடிச்சிடுறாங்க. நீங்கள் 2 பேர் பிளான் பண்ணி தான் திருடி இருக்கீங்க, என் வீட்டில் இருந்த எல்லாத்தையும் நீங்கள் திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்க. அப்போ அந்த வாலிபனுக்கு இன்னும் வந்து மனசு கஷ்டமாயிடுச்சா, என்னால் இவர் வந்து இப்படிலாம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் என்ன பண்ணுறான், அந்த பாஸ்டர் கையில் இருந்த வாட்சை மட்டும் திருடிட்டு அந்த பாஸ்டரை விட்டு போயிடுறாங்க. அந்த பாஸ்டர் காலையில் ஏஞ்சி அந்த வாலிபனை தேடுறாங்க, அந்த வாலிபனை காணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாலிபனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும், அதாவது இந்த 4 பேர் தாங்க கேங்கு, இவங்க 4 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் முழுக்க திருடுறதே அவங்க தாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, போலீஸும் பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு அவங்க விசாரிக்கும் போது இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து இவர் வந்து பாஸ்டர் வீட்டில் தங்கியிருக்கான் இந்த வாலிபன், அவன் வந்து இந்த ரோலக்ஸ் வாட்சை திருடிட்டு வந்துட்டான், இது விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸுங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் பாஸ்டரோட கதைக்கு போகுது. இந்த வாலிபன் வந்து ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் வந்து பார்க்குறாரு, என்னப்பா நீ இங்கே இருக்க, சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. இப்போ பேசும்போது போலீஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த வாலிபனை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இவர் ஏன் கொடுத்தா தங்கியிருக்காரு அப்படின்னும் போது, இவன் வந்து ஒரு திருடு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி சொல்லாதீங்க, அவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்ச் உங்களுக்கு தான் பாருங்கன்னும் போது, ஆமாம் நான் தான் என்னுடைய அந்த பையனுக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்தேன் அப்படின்ட்டு அந்த பாஸ்டர் சொல்லும்போது என்னாச்சுன்னா இவனுக்கு மனசே உடைக்கப்பட்டுருச்சான். சரி என்னடா நான் இவர்கிட்ட திருடிட்டு வந்தேன், என்னை இவர் காட்டியே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இந்த 4 பேரும் வந்து என்னோட தான் தங்கியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பேசி என்ன பண்ணால் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. 4 பேரும் என்ன பண்ணாங்க, மனபாரத்தோட, பாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் நல்லவங்க, ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணி தான் உங்கள் வாட்ச் திருடுறதுக்காக தான் நாங்கள் அந்த மீட்டிங்க்கே வந்தோம், எந்த வாலிபன் வந்து உங்கள் கூட இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டரில், பரவாயில்லப்பா என்ன தப்பு பண்ணதாலும் இப்போ மனம் திரும்பிட்டீங்களே, ஏசப்பாவுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் மன்னிப்பு கேளுங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. ஏன்னா ஏசப்பாவும் என்ன பண்ணார்னா எல்லாரோட பாவங்களுக்காக அவர் வந்து சிலுவின் மரணப்படியும் தாழ்த்தினாரு. நான் மன்னிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏசப்பா தான் மன்னிக்கிறதுக்கு பெரிய ஆள் இந்த உலகத்தில் அப்படின்ட்டு இந்த பாஸ்டர் வந்து சொன்னாராங்க. இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரே மனசு கவலை. அதுக்கப்புறம் அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க, கடவுளே ஏசுன்னு ஒருத்தர் இருக்கீங்களே, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் கூடயே வந்து பாஸ்டர் கூடயே ஊழியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தீமையை செஞ்சாலும் நம்ம நன்மை தான் செய்யணும், தீமையை நன்மையால் வெல்லணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 குலாப் ஜாமுன். சரி இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்லாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த குலாப் ஜாமுனுக்காக தேங்க்யூ. இந்த குலாப் ஜாமுன் நான் சாப்பிட்ட வந்துட்டே இருக்கணும் ஏசப்பா, டேஸ்டாக இருக்கணும் ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். அச்சச்சோ, என் குலாப் ஜாமுன் காணோம், 2 தான் இருக்கு. ஜான் அக்கா கூப்பிட்டீங்களா? ஆமா ஜான், குலாப் ஜாமுன் இந்த காணோம். அச்சச்சோ, தேடுங்கக்கா. நான் நல்லா தேடி பார்த்தேன், டேபிள் எல்லாம் தேடி பார்த்தேன், இல்ல. அக்கா, நம்ம வீட்டுக்கு ஜெரி அப்படின்னு ஒரு பெரிய பெருச்சாளி வந்திருக்கு, அதுதான் கொண்டு போயிருக்கோம்க்கா. என்ன பெருச்சாளி?
இது வரைக்கும் வீட்ல பெரிச்சாலிய பார்த்ததே இல்லையே. ஐயோ புது விருந்தாளிக்கா ஜெரி. டேய் ஜான் வாய் தரடா. ஏய் வாய் தர. டேய் வாயில குலாப் ஜாமுன் வச்சிருக்க. ஆனா தட்டுல 5 குலாப் ஜாமுன் அப்படியே இருக்கு. தட்டுல இப்ப இல்லையே. டேய் அந்த பெரிச்சாலி நீதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பார்த்து பெரிச்சாலின்றி அப்படி டும்மி. டேய் என்ன பார்த்து டும்மின்னு சொல்றியா? ஆமா குள்ள டும்மி போடி. நீதான்டா முட்டக்கண்ணா போடா. என்ன பார்த்து முட்டக்கண்ணான்றியா போடி. டேய் நான் உன்னோட பெரியவடா. கர்ப்பாம்பூச்சி போடி. நீதான்டா கர்ப்பாம்பூச்சா போடா. டேய் பெரிச்சாலி நீதானே என்னோட குலாப் ஜாமுனை திருடின பெரிச்சாலி போடா. போடி பல்லி அம்மா. என்ன சத்தங்க? என்ன சத்த பிள்ளைங்களா? மம்மி இந்த ஜாய் பாருங்க மம்மி கடிச்சு விட்டுட்டா. மம்மி என்ன ஜான் என்ன அடிச்சிட்டா? அந்த பொண்ணு கடிச்சிட்டா. இல்ல அவ எனக்கு 5 அடி அடிச்சா. நான் வெறும் 3 அடி தான் அடிச்சேன். என்ன நீங்க அடிச்சானிட்டு கொஞ்ச நேரம் கிச்சன்ல வேலை செய்ய விடுறீங்களா நீங்க? அம்மாக்கு இவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஏய் நீ ஏன்டா அவளை கடிச்ச? அவ தான் கடிச்சாமா. பெரிய பெரிய பல்லு வச்சு கடிச்சாமா. ஏய் நீ ஏன் கடிச்ச? நீ ஏன் அடிச்ச? இல்ல மம்மி நானு குலாப் ஜாமுன் வச்சிருந்தேனா அத இந்த திருடி சாப்பிட்டுட்டான். என்ன திருடி சாப்பிட்டியாடா நீ? அம்மா நீங்க ரொம்ப சூப்பரா சமையல் வைப்பீங்கல்ல. எனக்கு வயிறு லைட்டா பெருசு பாத்துக்கங்கம்மா. அதனால அக்கா தட்டுல இருந்து ஒரு 3 குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன். அதுக்கு நீ ஏன்டா அவ தட்டுல போய் எடுத்த? கேட்டிருந்தா நான் தான் உனக்கு கொடுத்திருப்பேனே எக்ஸ்ட்ராவே. அவ போடுங்க மம்மி அடி போடுங்க. அவ கண்ணு மூடி சொகுசா என்னமோ பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு தான் திருடிட்டேன். அதுக்கு இப்படி நீ திருடுவியா? அதுக்கு நீ ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சண்டை போடாதீங்க சரியா? மம்மிக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்குமா. சும்மா இருங்க ஓகேவா? ஓகே மம்மி. எனக்கு வேலை இருக்கு. சண்டை போடாதீங்கம்மா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மம்மிய. ஓகே ஜாய். டேய் ஜான் மம்மி உன்னை மன்னிச்சாலும் சரி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. டேய் இங்க வாடா. தில்லிருந்து என்கிட்ட வந்து மோதி பாரு. போடி போடி. டேய் போடா. இனிமே நான் உன்கிட்ட பேசுறேன்னா பாரு. ஆமா இவங்க பெரிய சூப்பர் ஸ்டார். இவங்கள்ட்ட பேச நாங்க ஆசையா இருக்கோம். போடி போடி போடி. நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. சரி படிக்கலாம். ஜோயக்கா ஜோயக்கா எங்க போனாங்க? ஓ ஜாயக்கா 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 போடா. அக்கா 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 கேரம் விளையாடலாம் வாங்கக்கா. அக்கா சரி கேரம் வேண்டாம் நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா? என்னோட அருமை தெரியுது. இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். போடா அக்கா பேசுக்கா என்கிட்ட. அக்கா அக்கா பேச போடா. அக்கா டேய் ஜான் அம்மா ஏன்டா அழுற? அம்மா அக்கா என்கிட்ட பேச மாட்டேன்றா. என்ன பேச மாட்டேங்கலா? எதுக்கு நீ என்ன பண்ண? நான் கேரம் விளையாட கூப்பிட்டேன். கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டேன். அக்கா ஹூ 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 அப்படிን பண்றா. ஐயோ நீ பண்ணது தப்பு தானப்பா. நான் என்னம்மா பண்ணேன்? அவளோட ஜாமுனை நீ எதுக்கு எடுத்த சொல்லு? அத்தை பசியில என்னமோ எடுத்துட்ட. அதுக்குன்னு இப்படி முழு நாளும் பேசாமையா இருக்குது. அதுக்கு நீ அவகிட்ட சாரி கேட்கணும்ல. நான் சொன்னேன் மம்மி. நான் எத்தனை வாட்டி சாரி சாரி சொன்னாலும் போடாண்டாங்க. சரி இன்னொரு வாட்டி நீ அப்படி பண்ண கூடாது சரியா? நான் அக்கா கிட்ட சொல்றேன். சரி மம்மி. ஏய் ஜாய் என்ன மம்மி? என்ன ஜாய் தம்பி கிட்ட சண்டை போட்டியா? பேச மாட்டேன்னு சொன்னியா? ஆமா. ஏன் என்னாச்சு? அவ தான் என்ன அடிச்சா. என் குலாப் ஜாமுன் தரனா நான் எதுக்கு பேசணும்? அதுக்கு பேசாம இருப்பியா? அவன் சாரி சொன்னா கூட நீ வேண்டாம் பேசாதன்னு சொல்றியாமே.
ஆமா 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 இப்ப மட்டும் ஆமா ஆமான்னு அத மாதிரிதான் நீயும் உன் தம்பி தப்பு பண்ணா மன்னிக்கணும். பைபிள்ல கூட ஏசப்பா சொல்லிருக்காங்க, நம்ம மத்தவங்க தப்பு மன்னிச்சாதான் நம்ம தப்பை ஏசப்பா மன்னிப்பேன்னு சொல்லிருக்காங்க. சரியா? இனிமே பேசாமலாம் இருக்க கூடாது. போ தம்பி கிட்ட பேசு. ஜான். சரிம்மா மன்னிக்கிறேன். சீக்கிரம் அவன் கிட்ட போய் பேசு. ஓகேவா? ஏசப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு தம்பி கிட்ட உடனே பேசு. ஓகேவா? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். சரிம்மா. ஓகே. ஏசப்பா ஏசப்பா நான் ஜானை மன்னிக்கிறேன் ஏசப்பா. நான் பண்ணது தப்பு தான் ஏசப்பா. நீங்கள் என்ன மன்னிச்சிங்க. நானும் உங்களை போல இருக்கணும் ஏசப்பா. இப்போவே அவன்கிட்ட போய் சாரி கேட்குறேன். ஆமீன். ஜான். ஜாய் அக்கா. ஜான் சாரி ஜான். அக்கா நானும் சாரிக்கா. இனிமே நான் உங்க குலாப் ஜாமுன்லாம் திருட மாட்டேன். வடை முறுக்கு எதுவும் திருட மாட்டேன். சரி ஜான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன குட்டீஸ் பார்த்தீங்க தானே? நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் மம்மி உங்கள் டாடி இல்லை அக்காவோ தம்பியோ மொத்தத்தில் எல்லாரும் யார் தப்பு பண்ணாலும் நீங்க அவங்கள மன்னிக்கணும். ஆமாம் மன்னிக்கணும். மன்னிப்பீங்களா? ஓகே, நாங்க போயிட்டு வரோம். வாங்க ஜாய் அக்கா, கேரம் விளையாடலாம். சரி.
நம்ம சண்டே ஸ்கூல் லாஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா? நீங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க தானே? சண்டே ஸ்கூல்ல ஜாலியா இருந்துச்சா உங்களுக்கு? ஓகே, நம்ம இப்போ ப்ரே பண்ணிக்கலாமா? லாஸ்ட் ப்ரே. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளை நீங்க காண செஞ்சதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றுறதுக்காக ஏசப்பா. இந்த நாளை நான் 2 பசங்களுக்காக ஜோப் பண்றேன் ஏசப்பா. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் ஏசப்பா. இயேசுவுல பிதாவே. குட்டீஸ், நம்ம 2021 போறோம் இல்லையா? யாரும்